அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். அம்மா வீட்டில் மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னைக்கு இங்கே என்ன சாப்பாடு அப்படின்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு, செங்கீரை பொரியல், ரசம். தோட்டத்தில் சோளக்காட்டுக்குள்ளே செங்கீரை முளைச்சிருந்தது. அம்மா அறுத்துட்டு வர சொன்னாங்க. அதை அறுத்துட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா ரோஸ் செடியில் அழகாக பூ பூத்திருந்தது. ஒரு கட்டு செங்கீரையை தேடி தேடி பொறிச்சு எடுத்தாச்சு. போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டிருக்காங்க. அழகாக இருந்தது பார்க்குறக்கு பச்சை பசேன்னு. அதையும் ஒரு வீடியோ எடுத்தாச்சு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வெண்டைக்காய் எடுக்கிறத விட கொஞ்சம் வாடின மாதிரி வெண்டைக்காய் எடுத்தோம்னா அந்த வலுவலுப்பு வராமல் இருக்கும். வெண்டைக்காயை கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சாச்சு. வெண்டைக்காய் குழம்பு வலுவலுப்பு வராமல் இருக்க ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு அதை எண்ணெயில் போட்டு அந்த வலுவலுப்பு போகிற வரைக்கும் வணக்கி எடுத்துட்டோம் அப்படின்னம்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது, வலுவலுப்பு வராது. நெக்ஸ்ட்டு குழம்பு சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் போட்டோம்னா புளிக்குழம்பு சூப்பராக இருக்கும். அது கருகாப்பில் ஒரு கை, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு மிளகா சேர்த்துக்க. நான் ஒரு 7 மிளகாய் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வணங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி பொரிச்சு வச்சுருக்கேன் வெண்டைக்காய் இதில் சேர்த்து 2 வணக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பெரிய லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருந்தா அதையும் கரைச்சி தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இது கொதிச்சிருக்க டைமில் நம்ம குழம்புக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு 3 ஸ்பூன், பெருங்காயத்தூள் இருந்தால் தூள் போட்டுக்க, இல்லைன்னா கட்டி பெருங்காயத்தை கொஞ்சமாக உடச்சி சேர்த்து வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா செவக்க வறுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி பொடியானதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்கங்க. கெட்டியாக அப்படியே குழம்புல பொடியாக போட்டோம்னா கட்டியாக வந்துடும். அதனால் தண்ணி ஊற்றி அரைச்சி அதில் உள்ளே ஊற்றிட்டோம்னா குழம்பு சூப்பராக கொதி வந்துட்டுருக்கும். அடுத்து செங்கீரை பொரியலுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து வெங்காயம், கருகாப்பில், வரமிளகாய் 4 போட்டு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். வணங்கினதுக்கப்புறம் கழுவி அரிஞ்சு வச்ச செங்கீரையை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. கீரையிலே தண்ணி இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப வலுவல்னு ஆயிரும். இப்படி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக கீரை சூப்பராக இருக்கும். இது வணங்கினதுக்கப்புறம் தேங்காய் போட்டு இறக்கிக்கலாம். அடுத்து ரசம் தாளிச்சாச்சு. கல்யாண வீட்டு ரசம் மாதிரி வரணும்னா நான் ஒரு ரசப்பொடி ரெசிபி சொல்லியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிட்ஸுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நாங்களும் சாப்பிட்டோம். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.